அது எலியாவாகவே இருந்தாலும் சோர்வின் ஆவி வந்து விட்டா என்ன யோசனை தான் வரும்? அவன் ஜபிக்காதவன் ஆனதுனால அல்ல, அவன் பரிசுத்தவான் கிடையாது அப்படிங்கிறதுனால அல்ல, அவன் ஏதோ பாவம் செஞ்சுட்டா அப்படி இல்ல. சோர்வின் ஆவி தாக்குன உடனே சாத்தா மூளைக்குள்ள ஏறி நீ செத்து போனதா முதல்ல சொல்லுவான். ஒரு நாள் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, பாவம் தோணிச்சு எனக்கு. அவ கேட்குறா, பாஸ்டர் செத்து போன பிறகு யாரையாவது போய் அடிக்க முடியுமான்னு. செத்து போன பிறகு யாரையா போய் அடிக்க முடியுமான்னு. உடனே எனக்கு புரிஞ்சிட்டு இந்த ஆத்மாவுக்கு உதவி தேவை. நான் கேட்டேன் என்னாச்சு? அப்போ அந்த பெண் பிள்ளை என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் நான் நல்லா படிப்பேன், நான் காலேஜில் படித்து கொண்டிருக்கும் அந்த நல்ல படிப்பு ஒரு நாள் பேக் எடுத்துட்டு வீட்டில் இருந்து வெளியே இறங்கின உடனே ஒரு ஆள் எனக்கு எதிர்பட்டாரு. நீ பயங்கர படிப்புன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. எனக்கு ஸ்கூலுக்கு போக மனசே, காலேஜுக்கு போக மனசே வரல பாஸ்டர். நான் பேகை தூக்கிட்டு வெளியே இறங்கினதான் பேகை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சேன். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ரூமுக்குள்ளே இருந்துட்டேன். நான் ரூமுக்குள்ளே, எனக்கு வெளியே வர பிடிக்காது, சாப்பிட பிடிக்காது, காலேஜுக்கு போக பிடிக்காது. திடீர்னு எனக்கு நல்ல யோசனை வரும்போ என்ன ஆனாலும் போய் தான் ஆகணும்னு சொல்லி குளிச்சு ரெடி ஆகி ட்ரெஸ் போட்டுட்டு நான் பேக கையில் எடுக்கும்போ அந்த ஆள் சொன்ன வார்த்தை எனக்கு முன்ன வந்து நிற்கும். எனக்கு முடியல பாஸ்டர், இப்போ நீங்க சொல்லுங்க, செத்து போன பிறகு அடிக்க முடியும்னா நான் சாகணும், நான் செத்துட்டு அவனுக்கு போய் 4 வைக்கணும்னு. நான் யோசிச்சு பார்த்தேன், செத்துட்டு போய் 4 வைக்க வாய்ப்புண்டுன்னா இந்தியாவில் இப்போ ஒற்ற அரசியல்வாதிகள் இருக்க மாட்டேனுமே. தப்புதான், உங்கள்கிட்ட சொல்லித்தாரு தப்புதான்.